Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா நடந்த ஆட்டோமொபைல் நியூஸ் ஒரு ரவுண்ட் அப்பா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா Hyundai ரீசெண்டா அவங்களோட Cretaவோட பேட்டரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ரிவீல் பண்ணிருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா Hyundai உங்களுக்கு ரெண்டு பேட்டரி பேக் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 42 kW பேட்டரி பேக் அப்புறம் 51.4 kW பேட்டரி பேக். இதுல 42 kW பேட்டரி பேக் பாத்தீங்க அப்படின்னா 390 km ரேஞ்ச் உங்களுக்கு கொடுக்குதுன்னு சொல்றாங்க. இதுவே 51.4 kW பேட்டரி பேக் இருக்கு இல்லையா, இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 472 km ரேஞ்ச் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா கியா அவங்களோட கேரன்ஸ் ஃபேஸ் லிஃப்ட் கார் மாடலை ரீசெண்டா இந்தியால டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல எக்ஸ்பெக்டட் ஃபீச்சர்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 360 டிகிரி கேமரா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அடாஸ் டெக்னாலஜி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அப்புறம் பேனராமிக் சன்ரூஃப் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்டட் ஃபீச்சர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் லான்ச் எப்போன்னு தெரியல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கார்னே சொல்லலாம். இந்த கேரன்ஸ் ஃபேஸ் லிஃப்ட்டை ஃபேமிலிக்கு ஒரு நல்ல கார் அப்படின்னே சொல்லலாம். கைஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் அவங்களோட ஹேரியர் இவி கார் மாடலை கோயம்புத்தூர்ல இருக்க ஒரு ரேஸ் ட்ராக்ல டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த காரோட, அதாவது இந்த ஹேரியர் இவி காரோட லான்ச் எப்போன்னு தெரியல. எக்ஸ்பெக்டட் ஃபீச்சர்ஸும் எதுவும் ரிவீல் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய கார் பிராண்ட்ஸ் அவங்களோட கார்ஸை இந்த ஜான்வரியில் நடக்க போகிற பாரத் மொபிலிட்டி ஆட்டோ எக்ஸ்போவில் அன்வீல் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். கைஸ், அடுத்ததுமே பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸை பார்த்து தான் ஒரு நியூஸ் பார்க்க போகிறோம். டாடா மோட்டார்ஸ் போன டிசம்பர் 2024 செகண்ட் பெஸ்ட் செல்லிங் பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் மாருதி சுசுகி தான், செகண்ட் நம்ம டாடா மோட்டார்ஸ், தேர்ட் பார்த்தீங்கன்னா Hyundai இருக்காங்க, ஃபோர்த் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா இருக்காங்க. கைஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி பிரீசா பார்த்தீங்கன்னா பெஸ்ட் செல்லிங் எஸ்யூவி அப்படின்னு சொல்லிட்டு நேம் வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா டாடா பஞ்ச், டாடா நெக்ஸானுக்கு அப்புறம் மாருதி சுசுகி பிரீசா வந்து பெஸ்ட் செல்லிங் எஸ்யூவின்னு சொல்லிட்டு நேம் வாங்கியிருக்குன்னே சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹோண்டா பிராண்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரீசெண்டாக ஹோண்டா அவங்களோட பிளாக் எடிஷன் எலிவேட் கார் மாடலை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா போன 7th ஜான்வரியில் லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம். கைஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா கியா அவங்களோட சிராஸ் கார் மாடலோட ப்ரைஸிங்கை 1st February அனௌன்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. புக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சிராஸ்க்கு புக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா கியா ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டாங்க. புக்கிங் அமௌண்ட் எவ்வளோப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா 25,000 வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் சேத்தக் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப அதிகமாக சேல் ஆன ஒரு வெஹிக்கிள் அப்படின்னே சொல்லலாம். போன டிசம்பர் 2024 பார்த்தீங்கன்னா ஓலா டிவிஎஸ்சியை ஓரங்கட்டிட்டு பஜாஜ் சேத்தக் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக சேல் ஆயிருக்கான ஒரு வெஹிக்கிள் அப்படின்னே சொல்லலாம். கைஸ், அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா Hyundai அவங்களோட நியூ வென்யூ கார் மாடலை ஃபர்ஸ்ட் டைமாக இந்தியாவில் வந்து ஸ்பாட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த கார் மாடல், அதாவது இந்த கான்செப்ட் கார் மாடல் பார்த்தீங்கன்னா நடக்க போகிற இந்த ஜான்வரியில் நடக்க போகிற பாரத் மொபிலிட்டி ஆட்டோ எக்ஸ்போவில் அன்வீல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதாவது நம்ம எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கைஸ், லாஸ்ட் நியூஸ் இது என்ன அப்படின்னா டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா Hyundaiயோட 3 வீலர், அதாவது ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் 3 வீலர் ப்ரொடக்ஷனுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ Hyundai வந்து டிவிஎஸோட டைப் பண்ணி அவங்களோட ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் 3 வீலரை அவங்க ப்ரொடக்ஷன் ஃபார்முக்கு கொண்டு வர போகிறாங்க. ஓகே கைஸ், இது வரைக்கும் சொன்ன ஆட்டோமொபைல் நியூஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் சம்பந்தமாக சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அட்லீஸ்ட் பை ஃப்ரம் பவன்.